ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூன் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் நாலுக்குடையனுமான குரு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு ஒரு சவாலான நேரம், ஏகப்பட்ட சேலஞ்சஸை எதிர்கொள்ளும் நேரமாக அமைகிறது. ஆனால் 6இல் நிற்கும் ராசிநாதனால் எதிரிகள் பலமிழப்பர், பழைய கடன்கள் அடைப்படும், உடலில் இருந்த நோய் தீரும், சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம், வீடு மனை வாகனங்கள் வாங்க வங்கிகள் மூலம் எளிதாக லோன் கிடைக்கும், தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுக்க வேண்டி இருக்கும். குரு பார்வை 10ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான விருச்சிகம், 2ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சயன சுகம் மேம்படும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும். பண வரவு சரளமாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. மன மகிழ்ச்சி குறையலாம். குழந்தைகளின் நடவடிக்கைகளிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். பயணங்கள் அலுப்பை கொடுக்கும். 5-12 கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் புத்தி கூர்மையால் எதையும் சாதிப்பீர்கள். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். பலவீனங்கள் மறையும். 6-11 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான ரிஷபத்தில் ஜூன் 12 வரை இருந்து பிறகு 7ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் மாத பிற்பகுதியில் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் ஜூன் 12க்கு பிறகு கையில் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மாத பிற்பகுதியில் ஒத்துழைப்பர். உடல்நிலையில் நீர் சம்பந்தமான சிறு கோளாறுகள் மாத முற்பகுதியில் ஏற்பட்டு மறையும். பெண்களின் தேவைகள் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் காண்பர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதியே மேன்மை தரும். திருமணங்கள் கைகூடி வர மாத பிற்பகுதி ஆகலாம். காதல் வாழ்வை பற்றியும் பெற்றோர் பெரியவர்களிடம் சொல்ல மாத பிற்பகுதியே உகந்தது. 7-10 கூடைய புதன் 6ஆம் இடமான ரிஷபத்தில் ஜூன் 15 வரை இருந்து பிறகு 7ஆம் இடமான மிதுனத்தில் ஆட்சியாகிறார். கணவன் மனைவி உறவு மாத பிற்பகுதியில் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் ஏகப்பட்ட சேலஞ்சஸை சந்தித்து மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைத்து நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். 8 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 6ஆம் இடமான ரிஷபத்திலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதியில் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதியே மேன்மை தரும். 4இல் இருக்கும் மீன ராகு மல்டி டாஸ்கிங் செய்ய வைப்பார். 10இல் இருக்கும் குரு பார்வை பெற்ற கன்னி கேது தொழில் வகை குழப்பங்களை கொடுக்கலாம். மாத முற்பகுதியில் எல்லா கிரகங்களும் 6ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பதால் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவதாலும் மாத பிற்பகுதியே நன்மை தரும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9, 10, 11. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.